கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் ஒரு மதிய வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. என்ஜாய் பண்ற அனைவருக்கும் ஒரு மதிய வணக்கம். இந்த இயக்கத்துக்காக எந்தவித எதிர்பார்ப்பின்றி உழைக்கும் அத்தனை கழக உடன்பிறப்புகளுக்கும் ஒரு ராயல் சல்யூட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா டெய்லி நூற்றுக்கணக்கான பேர் சந்திக்கிறேன். வாட்ஸ்அப்லயும் சரி, மெசேஜ்லையும் சரி, அவங்களுடைய அந்த இயக்கத்துக்காக உழைச்ச அந்த ஸ்டோரிலாம் அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த பல மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில ரொம்ப பிரமிப்பா இருக்குது. இந்த இயக்கத்துக்கு எவ்வளவு உழைச்சிருக்காங்கன்னு. இன்னைக்கு ஈஸியா பதவிக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு யாரையோ மூலமாவோ இல்ல காசு கொடுத்தோ இல்லோ ஈஸியா இன்னைக்கு பதவிக்கு வந்துடுறாங்க. ஆனா அன்னைக்கு பதவிக்காண்டே, அந்த பதவி வாங்குறதுக்காண்டியோ இல்ல இந்த பதவி உழைப்பால வந்திருக்கு. தன்னுடைய உழைப்பால கிடைச்ச பதவிகள். அதை வச்சு இந்த இயக்கத்துக்காண்டி என்னெல்லாம் உழைச்சிருக்காங்க. அன்னைக்கு 1949 இந்த இயக்கத்தை ஆரம்பிக்க போகும்போது 25 வயசுக்கு கீழே தான் இருந்தாங்க. அண்ணா முதல், கலைஞர் முதல், மதியழகன் முதல், அத்தனை பேரும் 25 வயசுக்கு கீழே தான். அந்த இளைஞர் பட்டாளம் உருவாக்கிய இந்த இயக்கம் இதுவரைக்கும் இருக்கு அப்படின்னா இந்த உணர்வுள்ள கட்சிக்காரனுடைய உழைப்பும் தியாகமும் தான். அதுல யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. இன்னைக்கு பலர் சொல்லலாம், என்ன இவ்வளவு சொல்றாரு. ஒருத்தர் கூட எழுதியிருந்தாரு, இவரை அதிமுக திமுக பாஜக எல்லாம் திட்டுறது இல்ல, இவர் திமுக மட்டும்தான் திட்டுறது இல்லங்க. அதாவது நான் பல ஆண்டுகளா அந்த எழுதிட்டு வர்றேன். தேர்தல் அறிவிப்பு வர்ற வரைக்கும் எங்களுடைய மனக்குறையை அந்த நம்ம இயக்கத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியணுங்க. பல குடும்பத்துல பாத்தீங்கன்னா மனப்புழுக்கத்திலே இருப்பாங்க. மகன் தன்னுடைய மனைவிட்ட ஓப்பனா பேச மாட்டான், மகன் தன் தந்தைட்ட ஓப்பன் பேச மாட்டான், தன் தாயிட்ட பேச மாட்டான். நீங்க அந்த மகன், அப்பா, அம்மா, மனைவி, தன்னுடைய தங்கை எல்லாத்தையும் உட்கார வச்சு இதுதான் பிரச்சனை, என்ன ப்ராப்ளம், நீங்க உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்களா, என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசி இதை முடிச்சிருந்தாங்கன்னா எந்த குடும்பத்திலையும் எப்பவும் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது என்ன பண்றது, மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கிறது தான் இது. அந்த மனக்குறைகள், சிலருக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகளை நம்ம சொல்றோம். அதுதான் வித்தியாசம். அதாவது இந்த எலெக்ஷன் டேட் அறிவிக்கிற வரைக்கும் இந்த குறைகளை சொல்லிக்கிட்டே இருப்போம். எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டுன்னா அந்த வேட்பாளர் வெற்றிக்கும் அந்த சின்னம் வெற்றிக்கும் திமுக வெற்றிக்கும் மட்டும்தான் பாடுபடுவோம். அதுல எந்த வித மாற்று கருத்து கிடையாது. யாருக்கும் எந்த டவுட்டும் வேணாம். இன்னைக்கு யாரை பத்தி குறை சொல்றோமா, ஏன்னா திமுக தலைவரை தவிர்த்து இந்த இயக்கத்துல இருக்கிற அத்தனை பேருமே திமுக தொண்டர்கள் தான். தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவனுங்கிற சனாதனமே கிடையாது. அதனாலதான் சில சொல்லுவான், இன்னைக்கு தலைவர் தலைவர் இவ்வளவு வயசை தாண்டியும் இன்னைக்கும் அறிவாலயத்துல எழுந்து வாங்கிக்கிட்டு இருக்காரு. சிலர் உட்கார்ந்துகிட்டு தான் வாங்குறாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த இயக்கத்துல நீங்க எல்லாம் இல்லாத சமயத்துல உழைச்சு அந்த இயக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்து ஒரு சால்வையோ இல்ல ஒரு புக்கோ கொடுக்கும் போது எந்திரிச்சு வாங்க முடியாம அப்படின்னா, அப்புறம் உங்களால எந்திரிக்க முடியலன்னா அப்புறம் என்னத்துக்கு இந்த பதவியில உட்கார்ந்துருக்கீங்க, என்னத்துக்கு இந்த இவ்வளவு கஷ்டப்படணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்துக்கு உழைக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்திரிக்க முடியாத ஒரு சீனியர் வர்றான், ஒரு கட்சிக்கு உழைச்ச வர்றான், அவனுடைய மரியாதை நிமித்தமா எந்திரிச்சு கூட வாங்க முடியலன்னா. எனக்கு போன வாரம் நான் ஒரு 10 நாளைக்கு முன்னால அமைச்சர் ஏவா வேலுவை போய் சந்திச்சேன். அவருடைய வீட்டுல போய் சந்திச்சேன். நான் யாருன்னு சொல்லல, நான் என்னுடைய நண்பனுக்காண்டி போயிருந்தேன், ஒரு ஹெல்ப்புக்காண்டி போயிருந்தோம், அவர் சார்ந்த துறை சார்ந்த ஒரு இதுக்காண்டி போயிருந்தோம். பேசினோம். அவர் பிஏட்ட கொடுத்தாரு. அந்த அவர்கிட்ட ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு சொன்ன, அவர் எந்திரிக்கவே இல்லை. மிஸ்டர் வேலு எந்திரிக்கவே இல்லை. நான் பக்கத்தில் நின்ன உடனே என் நண்பன் போட்டோ எடுக்க வேணான்னு சொல்றதுக்குள்ள எடுத்துட்டாம. ஆனா இதுவரைக்கும் அந்த போட்டோவை நான் வெளியில போடல. நாங்கெல்லாம் இந்த தன்மானமும் சுயமரியாதையும் எவன் காலில் நக்கி புழைக்க தெரியாதவர்கள். ஏன்னா நாங்க கலைஞர் வளர்த்த பிள்ளைகள். அது எல்லாத்துட்டும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த வெளிப்பாடு தாங்க நாங்க இந்த மாதிரிலாம் எழுதுறதுக்கு காரணம். நான் ஒண்ணு நினைக்கலாம், இவர் மேல கால் புணர்ச்சி, இவர் வேற இது பண்றாங்க. சிலர் இந்த கரிகாலனா இருக்கட்டும், ராமச்சந்திரனா இருக்கட்டும், அதை பத்தி நக்கீரன்ல எழுதுனது கூட சிலருக்கு விமர்சனம் பண்ணிருந்தாங்க. ஏன் நீங்க எழுதுறீங்க, சிலர் ஜாதி ரீதி கூட நம்ம ஆளு இல்ல, எப்படி நீங்க எழுத வேணாமே அப்படின்லாம் சொன்னாங்க. நமக்கு இந்த ஜாதி நம்ம ஆளு வேற ஆளுங்கிற இதே கிடையாதுங்க. திமுகவுக்கு எதிரா, திமுகவுக்கு பிரச்சனையோடு உள்ள ஏதாவது வந்துச்சுன்னா அது சம்பந்தமா எழுதுறோம். அது யார் மூலமா வருதோ அவங்கள பத்தி எழுதுமே ஒழிய எங்களுக்கு அவங்களுக்கு எந்தவித இதுவும் கிடையாது.
அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்ப கூட நம்ம மண்டல பொறுப்பாளர் அறிவிச்சிருந்தாங்க. அதுல வந்து நம்ம வன்னியர்கள் கூட நிறைய பேர் எனக்கு எழுதியிருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க, வன்னியர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைன்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க, ஒரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட சொல்லியிருந்தேன். இது நம்ம ஒரு ஜாதி ரீதியா நம்ம எழுதுறது எப்பவுமே எழுதுறது கிடையாது, அதனால வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் கிழக்கு கடலூர் கிழக்கு மாவட்டத்துக்கும் விழுப்புரம் அண்ட் சுந்தர் மாவட்டம், காஞ்சிபுரம் சுந்தர் மாவட்டம் தெற்கு மாவட்டத்துக்கும் கொடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. நம்ம வந்து யாரும் தனிப்பட்ட வெறுப்புலாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த இயக்கத்துக்கு என்ன தேவையோ அதை எழுதுறோம். 34 அமைச்சருடைய தலைவரையும் முதல்வரும் துணை முதல்வர் தர 32 அமைச்சருடைய செயல்பாடு எழுதியிருந்தோம். அதுல யாருக்காவது நான் சொன்னது பொய் அப்படின்னா தாராளமா பேசலாம். அது கூட ஒரு மாவட்டத்தை பத்தி எழுக்க போகும்போது அந்த மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் வந்து என்கிட்ட சொன்னாரு, என்னங்க நீங்க பொய்யா எழுதிருக்கீங்க, எங்க மாவட்டத்தில் அப்படிலாம் இல்லைன்னு. அப்ப நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், ஆதாரபூர்வமா அவங்க மாவட்டத்தில் என்னென்ன நடக்குது, எப்படிலாம் நீங்க ஒன்றிய செயலாளர்களுக்கு பிரச்சனை இருக்கு, நகர் செயலாளர் பிரச்சனை இருக்கு, அங்க அமைச்சருக்கும் அந்த மாவட்ட செயலாளருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிலாம் தெளிவா அவர்கிட்ட விளக்க முடியும் என்னால. நான் என்ன சொன்னேன், பரவாயில்லங்க இப்ப இல்லாட்டா கூட இனி எதிர்காலத்துல இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்காண்டியான பதிவா இருக்கட்டுமே அப்படின்னு தான் அந்த தகவல் தொழில் அமைப்பாளர்கிட்ட சொன்னேன். அதனால 76 மாவட்டத்தை பத்தி எழுதியிருந்தேன். எந்த வித இது இல்லைங்க, தெளிவா கட்சிக்காரனுடைய மனநிலை என்னதான் அப்படின்னு. இப்ப நம்ம சேகர்பாபு கூட சில அடிக்கடி நம்ம எழுதுறதுனால சேகர்பாபு மேல இவர் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு கொடுக்கலையோ இல்ல ஏதாவது செஞ்சு அப்படிலாம் கிடையாது. சேகர்பாபுக்கு வந்து அவர் கட்சிக்கு உழைக்கிறாரு, இது பண்றாரு, அவரை பத்தி தவறா எழுதணுமோ அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. ஆனா அவர் அமைச்சரா தமிழ்நாடு ஃபுல்லா அவருக்கு எதிர்ப்பு இருக்கு. மா சுப்பிரமணியம் அமைச்சரா அவருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா எதிர்ப்பு இருக்குங்க. அவர் ஒரு மாவட்ட செயலாளரா மாசுக்கு மேல அவ்வளவு எதிர்ப்பு இல்லாட்டாலும் சேகர்பாபுக்கு அந்த மாவட்டத்தில் நிறைய எதிர்ப்பு இருக்கு. அது எந்த அளவுக்கு இருக்கு, ஏன்னா அது கோஷ்டி இருக்கு, பல கோஷ்டி அங்க இருக்கு, வெளியில சொல்ல முடியல. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் தலைமை. இன்னைக்கு எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, இன்னைக்கு பொன்முடி வந்து தவறு பண்ணிட்டாரு, ஆனா வாழ்நாள் தண்டனை கொடுக்கிற அளவுக்கு அவர் தவறு ஒண்ணும் பெரிய தவறு ஒண்ணும் பண்ணல என்னை பொறுத்தல. ஏன்னா அவர் வந்து இந்த இயக்கத்துக்கு துரோகம் பண்ண எவ்வளவு இருக்கான். சேலத்துல அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய பினாமி இளங்கோவனோட சேர்ந்து மிகப்பெரிய துரோகம் பண்ண ஆட்கள்லாம் இருக்கு, எனக்கு தெரியும். 2011 2016 திமுக ஜெயிக்கிறத விட அதிமுக ஜெயிச்சா பரவாயில்லைன்னு நினைச்சு எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். இன்னைக்கு பொன்முடியை வீழ்த்துறதுக்கு என்னென்ன சக்திகள், அதாவது அவர் வந்து அவர் வாயால கெட்டுட்டார், அது வேற விஷயம். ஆனா அவருடைய வீழ்த்துறதுக்கு எந்தெந்த சக்திகள்லாம் இருந்துச்சு, ஆட்சியில இருக்கிற அரசு அதிகாரிகள்லாம் என்ன பண்ணா, சில உதவியாளர்கள்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாம் வந்து தெளிவா இதா இருக்கு. அவர் வீழ்த்தணும் அப்படிங்கிற இது பண்ணாரு. ஆனா பொன்முடியை பொறுத்தவரை அவருக்கு அவர் வாய்தான், அவருடைய பேச்சு தான் பிரச்சனையுடைய. பொன்முடி துரோகம் செய்ய மாட்டார், கட்சிக்கு எப்பவும் பண்ண மாட்டார். ஆனா துரோகம் பண்ண பூரா இன்னைக்கு இந்த கட்சியில இருக்காங்க. அவங்க எல்லாம் யாரு என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிற வேண்டியது தலைவருக்கு வேணும். தலைவர் தெரிஞ்சுக்கிறணும், இளம் தலைவர் தெரிஞ்சுக்கிறணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம அடிக்கடி இதை போடுறோம். அதனால அவர் செய்யற தண்டனைக்கு பொன்முடி என்ன செஞ்சாரோ அவர் தண்டனை கிடைச்சிருச்சு. அவர் துரோகி இல்லை, இந்த இயக்கத்துக்கு துரோகம் பண்ண மாட்டார். ஆனா அந்த இயக்கத்துக்கு இன்னும் துரோகம் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சில பதிவுகள்லாம் போடுறோம். இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் லிஸ்ட் வர வேண்டியது, இன்னைக்கு சில மாவட்ட செயலாளர் பிரிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வர வேண்டியது இருக்கு. என்னன்னா ஒரு உச்சபட்ச சில மாவட்ட செயலர்கள் உச்சபட்ச பிரச்சனை இருக்குங்க. அவர் மேல அந்த மாவட்டத்தில் உள்ள அத்தனை பேர் எதிர்க்கிறாங்க. பல ஆதாரத்தோட கொண்டு சப்மிட் பண்ணிருக்காங்க அந்த மாவட்டத்தில் உள்ளவங்க எல்லாம். இருந்தாலும் அவங்களை காப்பாத்துறதுக்கு நிறைய முயற்சி பண்றாங்க உள்ளேயே, கட்சிக்குள்ளேயே சிலர். அந்த சிலர் யார், தவறு செய்யறவனை காப்பாத்துற அந்த கட்சிக்காரன் யார், அதுதான் நமக்கு அதைத்தான் கண்டுபிடிக்கணும் தலைவர் சின்னவர். இன்னைக்கு கூட நான் இந்த தலைவருடைய இது அந்த மத யானை நூல் வெளியீட்டு விழால பார்த்தேன். கிட்டத்தட்ட அந்த திருவொற்றியூர் நிகழ்ச்சியில சின்னவர் கலந்துகிட்டது பார்த்தேன். ஒரு மகிழ்ச்சி இல்ல சின்னவர்கிட்ட.
ஒரு சந்தோஷம் இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது அவரு செயல்படுத்த நினைக்கிறத சிலர் தடுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு தொண்டனா எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவருடைய ஒவ்வொரு இது, அவர் எப்படி நடந்து வர்றாரு, எப்படி ரிசீவ் பண்றாரு, எப்படி உட்கார்ந்து இருக்காரு, முதல்வர் பக்கத்துல எப்படி உட்கார்ந்து இருக்காரு, முதல்வரோட எப்படி பேசுறாரு, இதையெல்லாம் நாங்க ஒவ்வொன்னா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். தமிழ்நாடுல ஃபுல்லா இந்த ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, கட்சி விசுவாசிகள் இருக்காங்க, உங்க பல தகவல் தர்றாங்க. எந்த சார்பு நிலை எடுக்காத இந்த கழக விசுவாசிகள் இருக்காங்க பதிலா. அவங்க எனக்கு பல விஷயங்கள் சொல்ல போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனை தலைவருக்கு சின்னவருக்கு இருக்கு. இது தீர்க்க முடியாத பிரச்சனை இல்ல, நம்ம வெற்றிக்கு பாதிப்பு வரக்கூடிய பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த சின்னவர் என்ன நினைக்கிறாரோ, இளம் தலைவர் என்ன அடுத்த கட்ட தலைவர் அவர்னு தலைவர் சொன்னதுக்கு பின்னால அத அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கிற நிலைமைக்கு எல்லாரும் தயாராயிரணும். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை நிர்வாகிகளும் தயாராகித்தான் வந்தாங்க. இடையில என்ன பிரேக்னா, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த 2 சட்டமன்றத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளரை உருவாக்குறதுக்கு சின்னவர் தயாராயிட்டாரு. அதுக்கு மொத்த முன்னாடிகளும் தலைவரும் தடையா இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஆனா தலைவர் அதுக்கு தடையா இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது. எப்படி சில கட்சி நலன் கருதி சில விஷயங்களா செஞ்சாரு. நீங்க ஒரு இது சொல்றேன், அதாவது இந்த இடையில ஒரு செயற்குழு நடத்துக்க போகும்போது ஓப்பனாவே பேசினாரு சின்ன இளந்தலைவர். என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் போற இடத்துல எல்லாம் கட்சிக்காரன், நீக்கப்பட்ட கட்சிக்காரன் என்கிட்ட எங்களை சேர்த்துக்கங்கன்னு சொல்றாங்க, ஆனா இதுவரைக்கும் சேர்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனடியா சேர்க்கறதுக்கு வழி பண்ண துணை முதல்வரா இருக்காரு, ஒரு பொறுப்புல இருக்காரு, இளைஞரணி செயலாளர் இருக்காரு. அவர் சொல்லி கேட்கல அப்படிங்க, அவர் சொல்லி இதுவரைக்கும் சேர்க்கலங்க. சேலத்துல சக்கர சரவணனா இருக்கட்டும், ஜெயக்குமாரா இருக்கட்டும், தஞ்சாவூர்ல நேதாஜியா இருக்கட்டும், நேதாஜி எல்லாம் கட்சிக்கு உழைச்சவங்க, எழுதி கொடுத்து எத்தனையோ மாசம் ஆச்சுங்க. சாக்கோட்டை முத்துராமலிங்கம் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்காக உழைச்சாரு. இன்ன வரைக்கும் கட்சிக்கார வேசி கட்டி கம்பீரமா நடக்க முடியாம உட்கார்ந்து இருக்காருங்க. அப்ப இந்த இயக்கத்துக்கு உழைச்சதெல்லாம் வீணாங்க. அதெல்லாம் இதுவரைக்கும் அவர் சேர்க்கல. நான் அறிவாலயத்திலேயே சொல்லிட்டேன், அவரை பத்தி சொல்லி மன்னிப்பு கடிதம் கொடுத்து பல மன்னிப்பு கடிதம் கொடுத்தாச்சு, இதுவரைக்கும் சேர்க்கல. என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு 2-3 பேரை நீக்கி இருக்காங்க. ஒரு செந்தில்குமார், அயலகாணி மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார் ஒருத்தர் நீக்கியிருக்காங்க. ஒரு சின்னசாமி நீக்கியிருக்காங்க. எனக்கு அவரை பத்தி நிறைய அனுப்புனாங்க. அந்த காலத்துல கட்சிக்காண்டி உழைச்ச பல அவருடைய சரித்திரங்களை அனுப்பியிருக்காங்க. சின்னசாமிய அவரை நீக்கியிருக்காங்க. ஒரு வைத்தியலிங்கம்னு ஒருத்தர் நீக்கியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, சிலர் என்ன பண்றாங்க, அவருடைய ஆதரவு மாவட்ட செயலாளரை நீக்க போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா எழுதிடுறாங்க. சில ஒவ்வொரு கட்சிக்காரனும் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சான்னா அதை ஏத்துக்கிறக்கூடிய மனப்பக்குவம் புதுசா வர்றவங்களுக்கோ பழைய மாவட்ட செயலாளருக்கு இருக்கணும். இப்ப மினிமம் அந்த அவங்களுடைய 3 பேரையும் கூப்பிட்டு என்னப்பா நடந்தது, ஏன் இதுல எழுதுறீங்க, இனிமே நீங்க எழுதுனீங்க அப்படின்னா உங்களை கட்சி விட்டு நீக்கிறோம்னு ஒரு சோகாஸ் நோட்டீஸோ இல்ல, ஏன்னா மாவட்ட அமைப்பாளரா இருக்காங்க எல்லாரும், அவங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். அந்த சின்னசாமிங்கிறவரு அந்த இள வயசுல பெரிய அண்ணனோட இருந்து கொடி பிடிச்சு அந்த இதெல்லாம் பார்த்தேன், எனக்கு அனுப்பி வச்சாங்க டீடைல்ஸ். அவங்களெல்லாம் நீங்க கட்சி விட்டு நீக்க போகும்போது அவங்க என்ன தவறு பண்ணாங்க, அவங்களை கூப்பிட்டு ஏப்பா இந்த தவறு பண்ண, இனிமே இந்த தவறு பண்ணக்கூடாதுன்னு ஒரு வார்ன் பண்ணி விடலாம். அதுமே இல்லாம உடனே கட்சி விட்டு நீக்கிறாங்கன்னா இன்னும் சில அமைப்புகள் ஒரு அழுத்தங்கள் கொடுக்கறாங்க. அந்த அழுத்தங்களுக்கு இணைஞ்சு சில வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதனால யாரு இனி கட்சியில தலைவர் கலைஞரை ஏமாத்தின மாதிரி, தளபதியாருடைய ஆரம்ப கட்டத்தில் ஏமாத்தின மாதிரி இனி எவனாலையும் இந்த இயக்கத்தை ஏமாத்த முடியாதுங்க. என்ன நடக்குங்கிறது ஒரு கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் தெரியுது என்ன நடக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. இன்னைக்கும் சொல்லுங்க, இன்னைக்கு நான் தான் எழுதியிருந்தேன், ஒரு பொதுச் செயலாளரோ ஒரு பொருளாளரோ இந்த இயக்கத்துக்கு வரணும்னா அவன் அடிப்படை கட்சிக்காரனா இருக்கணும். அவன் 100% திமுக காரனா மட்டும்தான் வர முடியும், வேற யாரும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் எழுதியிருந்தேன். அதுதாங்க உண்மை. அப்படிப்பட்ட கொள்கை வழி நடந்தா தாங்க நல்லா இருக்கு. நீங்க யார் வேணாலும் முதலமைச்சர் வரைக்கும் வாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்சியில அடிப்படை கட்சிக்காரன் தான் வரணும். அதனால இன்னைக்கு இன்னைக்கு ஒரு வேண்டுதலா என்ன வைக்கிறோம் அப்படின்னா, சின்னவர்கிட்ட வேண்டுதல் வைக்கணும், தயவு செய்து இந்த அப்பாயின்மெண்ட் வென்ற அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கித்தான் உங்களுக்கு சந்திக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட மாத்திருங்க. தயவு செய்து மாத்திருங்க. பல கட்சிக்காரன் நொந்து போயிருக்கான். இன்னைக்கு தலைவரை சந்திக்க முடியுது, கலைஞர் ஏற்கனவே சந்திச்சிருக்கோம், ஆனா இளம் தலைவரை சந்திக்கவே முடியலங்கிறது வேதனைப்படுறான் பல கட்சிக்கார சீனியர்லாம். அந்த நிலைப்பாடை நீங்க மாத்திட்டு நீங்க அறிவாலயத்திலேயோ அன்பகத்திலேயோ இல்ல குறிஞ்சியிலோ உட்காரணும். நீங்க
தலைவர் வந்த வாரத்துக்கு 3 நாள் உட்கார்ந்து இருக்க மாதிரி நீங்க வாங்க, ஒரு 3 நாள் உட்காருங்க, உட்கார்ந்துட்டு கட்சிக்காரனோட இதை கேளுங்க. கட்சிக்காரன் கேட்டு, ஏன்னா இப்ப நிறைய அமைப்புகள் இருக்கு. தலைவர் கலைஞர் அவர் ஒரே ஆளுங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டு என்னென்ன பிரச்சனை மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அப்பப்ப தீர்வு கண்டாடலாங்க. அதே மாதிரி கட்சிக்காரன் கொடுக்கறதுல இம்மிடியேட்டா அங்க ஒரு டீம் இருக்கு. உங்ககிட்ட ஆல்ரெடி டீம் இருக்கு, அனுபவத்திலையும் டீம் இருக்கு, குறிஞ்சிலையும் டீம் இருக்கு. உங்ககிட்ட கொடுக்கிற மனுவை இம்மிடியேட்டா பார்த்து அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத இம்மிடியேட்டா நீங்க தீர்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய இது இருக்காதுங்க. இப்ப மண்டல பொறுப்பாளர் வர்றவங்களும் இன்னைக்கு அறிமுக கூட்டமா வந்திருக்காங்க. அறிமுக கூட்டமா எல்லா இடத்துலயும் பார்த்தேன். அறிமுக கூட்டம் வந்தவங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா அதுல நெல்லையிலையும் மயிலாடுதுறையிலையும் மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இது ஆரம்ப கட்டம் தான், ஒண்ணு இல்ல. நீங்க இந்த மண்டல பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு நிர்வாகிகளையும் கூப்பிட்டு பேசுங்க. என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, உங்களுடைய ப்ராப்ளம் என்ன? இந்த ஒரு வருஷம் இருக்குங்க, சம்பாதிக்க முடியாத பல ஒன்றிய செயலாளர் இருக்காங்க. தன்னுடைய மனக்குறைய வெளியில சொல்ல முடியாத பல ஒன்றிய நகர் செயலாளர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு தனித்தனியா கூப்பிட்டு பேசணும். பேசினா தாங்க தெரியும். நான் சொந்தக்காரன், என் சொந்தக்காரன், ஜாதி ரீதியா எனக்கு வேண்டப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு இல்லாம எல்லாரோடையும், எல்லா ஒன்றிய செயலாளரையும், எல்லா நகர் செயலாளரையும், எல்லா பேரூர் கலை செயலாளரையும், ஈவன் ஏற்கனவே பதவியில் இருந்தவங்களையும் கூப்பிட்டு வச்சு நீங்க பேசணுங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். இது ஒரு பெரிய ப்ராசஸ் எல்லாம் நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப இத்தனை மாவட்டத்துக்கு 38 மாவட்டத்துக்கு 7+1 8 பேரை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மாவட்டத்துக்கு ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி வராம இன்னும் ஆள் இருக்கு. இன்னைக்கு மகேஷ் பொய்யாமலிய போடலாம், டிஆர்பி ராஜா போடலாம். ஐ பெரியசாமி ஏன் ஒதுக்கி வச்சிருக்கான்னு தெரியல. தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 ஜெயிச்சவர் அவர். அவருக்கு ஃபர்ஸ்ட் கூட்டுறவுத்துறையை ஒதுக்கிட்டாங்கிற மன வருத்தத்துல இருந்தாரு. அதுக்கு பின்னால இந்த ஊரக உள்ளாட்சித்துறை கொடுத்த பிறகு அவர் எந்திரிச்சு இறங்கி இது பண்ணிருக்கணும். ஆனா அவர் சொல்லி பல அவர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூப்பிட்டு அவர் மாவட்டத்தில் இருந்த ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, கட்சிக்காரன்ட்ட சொல்லிட்டாராம் அவரு, இனிமே யாரும் என்னை தேடி வராதீங்கப்பா, நான் என்ன சொன்னாலும் மேல நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த ஐ பெரியசாமி வருத்தப்பட்டு சொன்னாராம். அந்த நிலை அவருக்கு வரக்கூடாதுங்க. அந்த நிலையில ஒரு சீனியர் கட்சிக்காரனுக்கு வரக்கூடாதுங்க. அவர் இன்னைக்கு எழுந்து சிங்கமா நடந்தவர் இன்னைக்கு அடங்கி உடங்கி போயிருக்காருன்னா அவருடைய என்ன நடந்தது அப்படிங்கறத தலைவர் கூப்பிட்டு பேசி அவருக்கு ஒரு சில மாவட்டங்களை கொடுத்து அவருக்கு அவெல்லாம் சிறந்த வேலைப்பாடு உள்ளவர் அவர். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரிப் அவர் என்ன போட்டிடுறாரா என்னன்னு தெரியல. ஒரு வர்ற தகவல் பழனி காங்கிரஸுக்கு போகுது, ஆத்தூர்ல செந்தில்குமார் நிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் பேச்சு வருது. எது உண்மைன்னு தெரியல. ஆனா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஐ பெரியசாமி, அவரை நீங்க ஒதுக்காதீங்க. ஏன்னா அவர் நீங்க பாத்தீங்கன்னா முக்குளத்தூர் பிரதிநிதியா அவர் ஒரு ஆள் தான் இருந்தார். அவர் ஒரு ஆள் தான் செயல்பாட்டில் இருந்தார். அவர் ஒரு ஆள் சொல்றதான் கேட்கிற மாதிரி இருந்தது. வேற யாரும் முக்குளத்தூர் பிரதிநிதியா வந்தவங்க யாரும் சிறப்பா செஞ்சானு எனக்கு தெரியாது. அதனால அவர் தலைவர் அவரை ஆதரிக்கணும். தவறதை நாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த எலெக்ஷன் நேரத்துக்கு முன்னால வரைக்கும் என்னென்ன தவறு இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல நினைக்கிறோம். அவ்வளவுதான். இத வேற ஒருத்தர் வேற மாதிரி நினைச்சோம். இத நம்ம பேசுறது அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ சாதகமா போயிருது. நம்ம கட்சியிலுடைய உள் குழப்பங்களை வெளியில துறை இல்லங்க. அண்ணா சொன்ன மாதிரி, நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன், அண்ணா சொல்ற மாதிரி இந்த இயக்கம் ஒரு ஒரு திறந்த வெளி புத்தகம் மாதிரிங்க, ஓபன் புக்குங்க. இது நம்ம எவ்வளவு தூரம் நம்ம உழைக்கிறோம், நம்ம எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம், இந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் எவ்வளவு உண்மையா இருக்காங்கன்னு பார்த்தா தாங்க அடுத்தவன் வரணும். காசு கொடுத்து அடுத்தவன் இழக்கக்கூடாது, பொய்யா கொண்டு சேர்க்க கூடாது. நம்ம கட்சிக்காரனே மாற்று கட்சியிலிருந்து வந்தானு நம்ம கட்சியிலே சேர்க்க கூடாது. நம்ம இயக்கத்தினுடைய செயல்பாடை பார்த்து அடுத்தவன் தேடி வரணுங்க. அதுக்கு நம்ம கொள்கை வழி நடக்கணும், நேர்மையா நடக்கணும். ஏன் இன்னைக்கு இடியை பார்த்து நம்ம எங்க பயப்படணும்? டாஸ்மார்க்ல அது தவறான வழிநடத்தல் இருந்திருக்கு, தவறான பிரச்சனைகள், தவறானவங்க காசம் படிச்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு கெட்ட பேர் யாரும் வாங்குறது? ஆட்சிக்கு தான் கெட்ட பேர். அதே மாதிரி மணல்ல தவறானவன் காசம் படிச்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு கெட்ட பேர் யாருக்கு வந்தது? ஆட்சிக்கு வந்தது. இது ஆரம்ப கட்டத்திலேயே இதை ஒழுங்குபடுத்தி இருந்தா இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்காதுங்க. அதைத்தான் நம்ம சொல்ல வர்றோம். தொடர்ந்து தவறு யாரு செஞ்சாலும் சொல்லத்தான் போறோம். அது யாரா இருக்கட்டும், எந்த கொம்பனா இருந்தாலும் திமுக தொண்டன் தாங்க. தலைவர் தளபதி யாரு? சின்னவர். இவங்க தான் அரசியல். இவங்களுக்கு கீழே உள்ளவங்க எல்லாமே தொண்டர்கள் தான். அவங்க 2 பேரும் நினைக்கலாம் என்னங்க வாரிசர் இல்லங்க.
இன்னைக்கு திமுக வந்து யாரு நீங்க வந்து பொறுப்புல போட்டாலும் அவங்க சொல்றதை யாரும் கேட்க போறதில்ல. இன்னைக்கு தலைவர் சொல்றாரு, சின்னவர் சொல்றாருன்னா அதை ஏத்துக்கிற மனநிலை எல்லாத்துக்குமே வந்துடும். இன்னைக்கு எனக்கு என்ன வேண்டுதல் அப்படின்னா, சேகர் பாபா இருக்கட்டும், ஏவா வேலுவா இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்க, கட்சிக்காரன் இறங்கி வாங்க. ஒரு போட்டோ பாக்குறேங்க, செய்யார் வரதன், செய்யார்ல வரதன் இருக்காரு எம்எல்ஏ. அவர் வரதன் மகன் வந்து பேர் மறந்து வச்சு, அன்பழகன், அப்பா பேர் வரதன், இவர் பேர் அன்பழகன், செய்யார் அன்பழகன். 2 நாளைக்கு முன்னால ஒரு போட்டோ ஒருத்தர் அனுப்பி வச்சிருந்தாரு. அவர் நின்று கொடுக்கறாரு. அவர் வந்து உட்காந்துட்டு ரிசீவ் பண்றாரு ஏவா வேலு. இந்த அன்பழகன் விபி சிங் அமைச்சரா இருக்க போகும்போது அந்த மத்திய அரசு துறையில வந்து இவர் ஒர்க் பண்ணியிருந்தார். டெல்லியில ஒரு இடைத்தேர்தல் வருது செய்யார்ல. அந்த இடைத்தேர்தலுக்காண்டி தன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து இங்க நின்னு ஜெயிச்சவர். 2 ட்ரிப் ஜெயிச்சாரு. 3வது ட்ரிப் 1991 நினைக்கிறேன். அந்த எல்லாரும் தோத்த நேரத்தில் அவரும் தோத்துட்டாரு. 2வது ட்ரிப் கொடுக்கல. அப்ப அவர் இந்த இயக்கத்துல போட்டியிட போகும்போது அவருக்காண்டி பிரச்சாரம் பண்ண ஒரு தலைவர் கலைஞர், தலைவர் தளபதியார், வைகோ தான் பொறுப்பாளர். இங்க எம்ஜிஆர் ஏத்து நிக்கிறாரு. எம்ஜிஆருக்கு எது பண்றாங்க, தோத்து போனாங்க. ஆனா அந்த வரதன் அப்ப ஏவா வேலை கட்சியிலே இல்ல. நம்ம வந்து ஏவா வேலை வந்து குறைய சொல்லலங்க. நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்க. இந்த இயக்கத்துக்கு உண்மையா இருப்பீங்க. நீங்க மாற்று கட்சியில இருந்து வந்து, நாங்க இப்ப சேகர் பாபா இருக்கட்டும், ஏவா வேலை இருக்கட்டும், மாற்று கட்சியில இருந்து வந்த உங்களை நாங்க இவ்வளவு கொண்டாடுறோம் அப்படின்னா நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்க. கட்சிக்காரனுடைய நிலைமையை யோசிங்க. அதைத்தான் உங்ககிட்ட வேண்டிக்கிறோம். நீங்க எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் இந்த இயக்கத்துக்குடைய தொண்டன்கிற மனநிலைக்கு வாங்குங்க. ஒரு மரியாதையா ரிசீவ் பண்ண தெரிஞ்சுக்கங்க. அந்த வரதன் நிக்கிறாரு, இவர் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப வரதன் கட்சியில இருக்க போகும்போது, அவர் போட்டியிட போகும்போது எவவேலுங்கிற ஆளே இல்லைங்க அவரு. அப்ப நம்ம இன்னைக்கு வளர்ந்துட்டோம் அப்படிங்கறதுக்காண்டி இந்த இயக்கத்துல சாதாரண மறந்துடுறதாங்க. இதத்தான் சொல்றான். ஒண்ணு மட்டும் யாரா இருக்கட்டும் நினைச்சுக்கங்க, இந்த இயக்கத்துல கட்சியில விசுவாசமா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க இது திமுக தலைவர் தூக்கி அப்படி வெளியே வச்சுட்டாருன்னு வச்சுங்க, உங்க பக்கத்துல எவனும் வரமாட்டான், எந்த தொண்டனும் வரமாட்டான். உங்களை தலையில தூக்கி வச்ச, உங்களை பாராட்டுக்கு நான் எத்தனை தொண்டனா இருந்தாலும் வரமாட்டான். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், நாங்க வந்து பின்னால இருக்கிற அத்தனை பேரும் நமக்கு பலம் சேர்க்கிற வந்தா அத்தனை பேரும் நமக்காண்டி உயிரை கொடுக்கணும். அதெல்லாம் சும்மா. இன்னைக்கு சேகர் பாபுக்கு மாவட்ட அமைச்சர் செயலாளர் இருக்காரு சென்னை கிழக்கு மாவட்டத்தில். அவருக்கு எத்தனை பேர் எதிர்ப்பா இருக்காங்கிற லிஸ்ட் தரவானா, அது அவருக்கே தெரியாது. ஏவா வேலு சொல்றாரு, அவருக்கு எதிராக எத்தனை பேர் இருக்காங்க. எல்லாருமே தலைவர் அறிவிச்சாரு, இவர் ஒரு மாவட்ட செயலாளர்னா எல்லாம் ஒருங்கிணைஞ்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதை நீங்க ஏத்துக்கங்க. அதை தாண்டி நீங்க நான் தான் பெரிய ஆளு, நான் தான் சின்ன ஆள் நினைச்சீங்கன்னா ஒரு காலத்துல தலைவர் தூக்கி வெளியே வச்சிருவாரு. அப்ப உங்க வீட்டுக்கு உங்க டிரைவர் கூட வர மாட்டான், மதிக்க மாட்டான். அந்த நிலைமை வர வேணாம். அதைத்தான் நாங்க சொல்ல வர்றோம், அதைத்தான் நம்ம சுட்டி காட்டுறோம். வேற எந்த இது இல்லைங்க. நீங்க செருப்பு மாலை போடுங்க, என்ன கூகுள் பேல காசு வாங்குறேன்னு சொல்லுங்க, எது சொன்னாலும் இன்னொன்னு நம்ம பாராட்ட வேண்டிய விஷயங்க. ஒருத்தர் கட்சிக்காரனுடைய ஒரு உறவினருடைய அவர் கிளைச்சலரா இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து ஒரு காலேஜில் அட்மிஷன் வேணும். நாசரை போய் பார்த்தேன், அவ்வளவு மரியாதை கொடுக்குறாருங்க நாசர். 2வது ட்ரிப் அவர் கால் பண்ணி பேச போகும்போது ஒரு உறவினர் மாதிரி, ஒரு சொந்தக்கார மாதிரி அந்த அளவுக்கு நாசர் கூப்பிட்டு அவ்வளவு தூரத்துக்கு மரியாதை கொடுத்து பேசுறாரு. ஒரு கட்சிக்காரன், சாதாரண தொண்டன்னா எனக்கு அவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து, என்னப்பா தேவை உடனே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே இருந்து எல்லாம் செஞ்சாருங்க. அவரு இந்த மாதிரி வர்றதுக்கு ஏன் நீங்க யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி அந்த நாசர் மாதிரி, ஏன்னா அந்த இயக்கத்தில் அவர் வந்து ஒரு அடிப்படை தொண்டன்ல இருந்து வந்தவர். அவருக்கு தெரிய அந்த உழைப்பின் வழி. அவர் வந்து இன்னைக்கு கட்சிக்காரன் வர்றானா எத்தனை நூத்துக்கணக்கான கட்சி இடையில மாத்தி இருக்கலாம், இது பண்ணி இருக்கலாம், அதுல நான் போல. ஆனா நூத்துக்கணக்கான கட்சி வந்தாலும் அத்தனை பேருக்கு உட்கார்ந்து கழுத்து போற. காலையில நீங்க 7 மணிக்கெல்லாம் அவடியில் உள்ள அவர் வீட்டுக்கோ இதுக்கோ அலுவலகத்துக்கே போனீங்கன்னா நூத்துக்கணக்கான பேருக்கு இம்மிடியேட்டா எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் பதவி கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் உதவி பண்ண முடியாது. உதவி கிடைக்காதவன் பதவி கிடைக்காதவன் பேசலாம்.
ஆனா நாசர் கான் மாதிரி அந்த மனநிலை எல்லாருக்கும் ஆவடி நாசர் இருக்கார்ல, அமைச்சர் ஆவடி நாசர், அவர் மாதிரி மனநிலை எல்லாத்துக்கும் வரணுங்க. சிவசங்கர மாதிரி மனநிலை எல்லாத்துக்கும் வரணும். தங்கம் தன்னரசு மாதிரி மனநிலை எல்லாத்துக்கும் வரணும். அந்த மனநிலை உங்களுக்கு வேணுங்கிறது தான் நம்ம வேண்டுதல். இதே சேகர் பாபா இருக்கட்டும், மாசுவா இருக்கட்டும், வேலுவா ஆகட்டும், இவ்வளவு பேர்ட்டையும் நம்ம வேண்டுறது அதாங்க. திமுக தொண்டன்லாம், ஒரு கட்சி தொண்டன்லாம் பேசாம வாயவன் பொத்திக்கிட்டு இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லங்க, அதெல்லாம் பழைய காலங்க. தன்னுடைய உரிமைக்காண்டி குரல் கொடுக்கிறவன் ஒருத்தன் தாங்க திமுக தொண்டனா இருக்க முடியும். அப்படி குரல் கொடுத்த இந்த தர்மபுரியில 3 பேரை நீக்கினீங்கல்ல, அது மிகப்பெரிய அநியாயங்க. அவங்களை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும். இளந்தலைவருக்கு நான் ஒரு வேண்டுதல் வர்றேன், அந்த 3 பேரையும் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை கூடி சீக்கிரம் கட்சியில சேர்க்கணும். அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுங்க. இனிமே அதாவது இப்ப நானே பேசுறேன், இவங்க கட்சிக்கு எதிராக செயல்படுறான், கட்சிக்கு எதிராக நீக்கினாலும் கவலை இல்லை. ஆனா குறைஞ்சபட்சம் என்னுடைய கருத்தை நீங்க கேளுங்க. நான் ஏன் உன்னை நீக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஏன் உன்னை நீக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அந்த விளக்கம் உங்களுக்கு ஏத்துக்கிற முடியல அப்படின்னா அப்புறம் தகுதி நீக்கம் பண்ணணும். அந்த நிலை வரணுங்க. இன்னைக்கு அந்த கட்சி சென்னையை சுத்தி வராங்க, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் என்ன கொடுத்திருக்கோம் இல்ல. அதனால நான் தொடர்ந்து இந்த தவறுகளை தொடர்ந்து எழுதத்தான் போறேன். எனக்கு இன்னொன்னு கூட இருக்கு. அதாவது பொன்முடி இருக்கார்ல, அவர் வாழ்நாள் தவறு ஒன்னும் செய்யல, பேசினாரு, தொடர்ந்து தவறு பண்ணாரு, தொடர்ந்து அவருடைய பேச்சால இருந்தா கூட பொன்முடி மீண்டும் ஒரு பதவிக்கு வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு அடிப்படை தொண்டன்கிற முறையில இது இருக்கு. அது பொதுக்குழுக்கு முன்னால கூட வரலாம். சோசியல் மீடியாவுக்கு பயந்து நம்ம பதவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சோசியல் மீடியால பேசுறவன்லாம் உத்தமம் கிடையாது. இந்த இயக்கத்துடைய தொண்டன் என்ன மனநிலை இருக்கா, இந்த இயக்கத்துடைய தொண்டன் என்ன சொல்றான், அதை கேட்டு நம்ம செஞ்சா போதும். ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேசி இது பண்ண விரும்பல. இன்னொன்னு, நம்ம சகோதரி கனிமொழி அவர்களை ரஷ்யா, ஸ்பெயினுக்கு இன்னும் 2 நாடு இருக்குன்னு நினைக்கிறேன். மோடி அரசு இது பெஹல்காம் தாக்குதலுக்கு, தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னால நாங்க திருப்பி அவங்களை அடிச்சோம். எதுக்காண்டி அவங்களை அடிச்சோம், பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு என்ன, பாகிஸ்தான் என்ன தீவிரவாத இதெல்லாம் செய்யுது அப்படிங்கறத உலக நாடுகளுக்கு தெரிவிக்கிறதுக்காண்டி ஒரு டீம் ரெடி பண்ணிருக்காங்க. 7 9 ஒரு டீம் அனுப்புறாங்க. அந்த டீம்ல ரஷ்யாவுக்கும் ஸ்பெயினுக்கும் போறதுக்காண்டி சகோதரி கனிமொழி கருணாநிதி தலைமையில ஒரு டீம் அனுப்புறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், நான் அதுல ஒன்னும் தப்பு சொல்லல. ஆனா புல்வாமா தாக்குதல் தெரியும் உங்களுக்கு. புல்வாமா தாக்குதல நம்ம குறிப்பிட்ட ராணுவ அதிகாரிகள் 44 பேரை என்னமோ இறந்து போயிட்டாங்க. அன்றைக்கு மிகப்பெரிய சர்ச்சை இருந்தது. ஏன்னா விமானத்துல இவங்களை கொண்டு போயிருக்கலாம், எந்த கொண்டு போகாம தரைவழிக்கு எதுக்கு கொண்டு போனாங்க, அந்த பார்டர்ல இருந்தவங்க எல்லாம், செக்கிங் போஸ்ட்ல இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்க, மிகப்பெரிய கேள்விகள் புல்வாமா தாக்குதல் இருக்கு. அதே மாதிரி பெஹல்காம் தாக்குதல்ல அங்க உள்ள ஒருத்தர் சொல்றாங்க, இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு போகும்போது அந்த ஏரியாவில் ஏற்கனவே பாதுகாப்புக்கு 100கணக்கான ராணுவ வீரர் இருந்தாங்களாம். ஆனா இந்த குறிப்பிட்ட தாக்குதல் வரப்போகும்போது யாருமே இங்க இல்லையா, ஈஸியா சுட்டுட்டு போயிட்டான். இதெல்லாம் பல கேள்விகள், பல இது இருக்க போகும்போது இந்த நேரத்தில் நம்ம போய் உலக நாடுகளில் போய் மோடி அரசு செஞ்சது ரைட்டு தான், மோடி அரசு நடந்துக்கிறதுக்கு ரைட்டு தான் அப்படிங்கறத நம்ம போய் சொன்னோம்னா இப்ப நம்ம அவங்களை இனிமே குற்றச்சாட்டை வைக்க முடியாது. மோடி செய்யறதெல்லாம் கரெக்ட். எந்த ஜனநாயக நடைமுறைங்க மோடி செஞ்சிருக்காரு? நீதித்துறையில கையில வச்சுக்கிறாரு, தேர்தல் கமிஷனை கையில வச்சுக்கிறாரு, இடியை கையில வச்சுக்கிறாரு, சிபிஐ கையில வச்சுக்கிட்டு ஜனநாயகமற்ற தன்மையை தமிழ்நாட்டில் பாத்துக்கங்க. இன்னைக்கு RSS சார்ந்த ரவியை வச்சு என்னெல்லாம் பண்றாரு. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க மற்ற மாநிலம் மாதிரி பயந்து ஓடிடுவான்னு நினைச்சிட்டாங்க, இல்லைன்னா சரண்டர் ஆயிடுவான்னு நினைச்சிட்டாங்க. நாங்க அதிமுக அடிமை இல்லங்க, சீமான் இல்லங்க, அணில் குஞ்சுகள் இல்லங்க, ஆட்டுக்குட்டிகள் இல்லங்க, இது சிங்க குட்டிங்க. ஸ்டாலின் என்ற சிங்கக்குட்டி, அது எதுக்கும் பயப்படாது. அந்த நிலைமை அப்படி இருக்க போகும்போது இவங்க நமக்கு நிதி தரல, நம்மகிட்ட வாங்கின டாக்ஸ் கட்டுறான், எல்லாம் கட்டுறான், திருப்பி தரல. அதே மாதிரி நம்ம சென்னையில இது இருந்துச்சு, தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு, சென்னையில வெள்ளம் வந்துச்சு, அதுக்குள்ள நிவாரண நிதி ஒண்ணு கொடுக்கல. பள்ளி படிக்கிற பிள்ளைங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல. இவ்வளவு செஞ்சுட்டு கவர்னர் வச்சு நம்ம ஒடுக்க பாக்குறான், இடியை வச்சு இன்னும் மிரட்ட பாக்குறான். டாஸ்மாக்ல ஊழல், அது ஊழல், அதிமுக அமைச்சர்கள் செஞ்ச 10,000 கோடி ஊழல் அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. அவங்க வீட்டுல ரைடு பண்ணாம இண்டான் டாஸ்மாக் ஊழல், சின்ன சின்ன அதிகாரிகளை நேத்து கூட அந்த விசாகன்
மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டுல ரைடு பண்ணிருக்காங்க. இவ்வளவு கொடுமை செய்யறாங்க. ஜனநாயக விரோத செயலாம் செய்யறான். இவன் சொல்றாங்க நம்ம வெளிநாட்டுல போய் இவன் நல்லவன் சொல்லி இவன் மோடி அரசு எடுக்கிறதெல்லாம் நல்லதுன்னு போய் நம்ம சொல்லணுமாங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. அதனாலதான் எழுதணும். அதுக்காண்டி இவர் கனிமொழி ஆதரவு இல்ல, இவர் உதயா ஆதரவுங்கிற எந்த நிலைப்பாடு இல்ல. உதயாவும் இளந்தலைவரும் கனிமொழி சகோதரி கனிமொழியும் நெருக்கமா தான் இருக்காங்க. தலைவரோட ரொம்ப இணக்கமா இருக்காங்க. நீங்க யாரும் சேர்ந்து அவங்கள பிரிச்சிடாதீங்க. அதனால எல்லாரும் இது இயக்கத்தை சார்ந்தவங்க தான். தவற சுட்டி காட்டுறோமே ஒழிய வேற எந்த வித இல்ல. நன்றி, வணக்கம். இன்னும் இந்த இயக்கத்துல என்னென்ன தேவையோ அது நடக்கும். இன்னைக்கு எப்படி 6 மணிக்குள்ள சில மாவட்ட செயலாளர்கள் லிஸ்ட் வரணும், இல்ல ஒரு மாவட்ட செயலாளர் லிஸ்ட் வரணும் எதிர்பார்க்கிறோம். தலைவர் யோசிக்காம வெளியிடுவாருங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.